வெல்கம் டு கேமார்ட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சோட மெத்தட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு லோட் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபில்லிங் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை வச்சு இதை எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக மாற்றுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லோட் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். த்ரெட்டை மேலேருந்து எடுத்து மேலே ஒரு சின்னதாக ஒரு லாக், அதுக்கப்புறம் த்ரெட்டை கீழே கொண்டு வந்து திரும்பவும் ஒரு குட்டி லாக், மேலே ஒரு பெரிய செயின், ஒரு குட்டி லாக், கீழே ஒரு பெரிய செயின், கீழே ஒரு குட்டி லாக். இந்த மாதிரி தான் லோட் ஸ்டிச்சை போட்டுகிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறது புரியல அப்படின்னா என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட் ஆரி ஒர்க் 2021-22ங்கிற ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கிளாஸ் கரெக்டாக வரிசையாக இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரி ஒர்க் போட முடியும். இல்லை யாராவது கைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறேன். என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் தெரியணுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம எப்போவும் போடுற மாதிரி லோட் ஸ்டிச்சை இதில் போட்டுக்கலாம். இந்த லோட் ஸ்டிச்சை எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக மாற்றுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஸ்டிச்சை நான் குட்டி பிளேஸில், அதாவது நான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது எப்படின்னா, சின்ன பிளேஸில் நுணுக்கமான இடங்களில் அதிகமாக ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதனால தான் நான் ரொம்ப பெரிய லாங்காக ஒரு லோட் ஸ்டிச் போடாமல் சின்ன லோட் ஸ்டிச்சாக போட்டு அதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த ஸ்டிச்சில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பீட்ஸு ஜரி த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ நல்லா ட்ரைன் அப் ஆகிட்டீங்க, ஒரு ப்ளவுஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் குவாலிஃபைட் ஆகிட்டீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ போட்டு முடிச்சாச்சு. இதில் எப்படி நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக இதை மாற்றுன்னு சொல்கிறேன். நான் இப்போ ஜரி த்ரெட் வச்சு போடுறேன். நீங்கள் இதில் பீட்ஸ் ஆட் பண்ணினாலும் பண்ணிக்கோங்க. நான் பண்ணலை, நான் வெறும் ஜரி த்ரெட்டை மட்டும் போட்டு காட்டுறேன். இந்த த்ரெட்டை உள்ளே தள்ளி விட்டுட்டு, நல்லா பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு நீடியில் உள்ள சைடில் குத்தி கீழே இருக்கிற த்ரெட்டை எடுக்கணும். இன்னொரு தடவை பண்ணலாமா? எடுத்தாச்சா? அதுக்கப்புறம் திரும்பவும் சென்டரில் விட்டு உள்ளே தள்ளி நீங்கள் குத்தி மேலே த்ரெட்டை எடுக்கணும். வந்துருச்சா? அது பக்கத்தில் போகிற ஸ்டிச்சை ஃபஸ்ட்டில் எப்படி நீங்கள் உள்ளே தள்ளி கொண்டு கீழே இருக்க த்ரெட் எடுத்தீங்களோ அதே மாதிரி எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இடையில ஏதோ ஒரு நாட் போட்டு நல்லா இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுலேயும் இருக்கும். நான் ரொம்ப நெருக்கமாக சின்ன ஸ்டிச்சாக போட்டதுனால கூட அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாமல் இருக்கலாம். இருங்க, இதை திரும்பவும் நான் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி கீழே ஒரு தடவை போட்டு காட்டுவேன். எப்படி போடுறோங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக போட்டுடலாம். திரும்பவும் அதை இங்கே உள்ளே தள்ளி விட்டுட்டு திரும்ப அதை த்ரெட்டை எடுத்து உள்ளே தள்ளி திரும்ப எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரியுது இல்லையா? இப்படி தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடணும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் நீங்கள் கீழே குத்தி எடுக்கும்போது அடியில் இருக்கிற த்ரெட்டையும் பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அது அப்படியே வந்துடும். ஸோ நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஓகேவா? அவ்வளோவே தான். இதே நான் கொஞ்சம் லாங்காக லோட் போட்டிருந்தேன் அப்படின்னா அந்த சென்டரில் இருக்க கேப் நல்லா பெருசாகவே பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக தெரியும். இவ்வளோ லென்த்தில் தான் போடணுமான்னு இல்லை, நீங்கள் குட்டி குட்டியாக கூட போடலாம். சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படி தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை போடணும். இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு 2
லோட் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து பட்டன் ஹோல் லோட் ஸ்டிச், இன்னொன்று வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். இப்போ பட்டன் ஹோல் லோட் ஸ்டிச்சை வச்சும் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு தடவை சொல்லும் போது நான் அதையும் யூஸ் பண்ணி செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னா 2 மெத்தடுமே உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ நான் இப்போ பட்டன் ஹோல் ஃபில்லிங்ஸை வச்சு எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பட்டன் ஹோல் ஃபில்லிங்கும் பார்க்காதவங்க, தெரியாதவங்க, அதாவது நிறைய பேர் யூடியூப் பார்த்து கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி கற்றுட்டு இருக்கவங்க பட்டன் ஹோல் ஃபில்லிங் தெரியல அப்படின்னா இப்போ பாருங்கள். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, மேலே ஒரு லாங் செயினை போட்டு கீழே அதை அப்படியே இழுத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி லாக் போட்டு அது லாக் ஆயிரும். திரும்பவும் மேலே கொண்டு போய் ஒரு பெரிய செயின் போட்டு திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் போட்டிங்கன்னா இது ஓகே. இப்போ நான் போட்டேன். நான் இது கோடு போட்டுலாம் போடல, சும்மா போட்டிருக்கேன். ஓகே, இதில் எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். 2 இதுலேயும் போடலாம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை நீங்கள் இங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டோ அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த த்ரெட்டை உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த ஜரி த்ரெட்டை வெளியே இழுங்க. திரும்ப கொண்டு வரும்போது என்ன பண்ணுங்கள், அந்த த்ரெட்டை திரும்ப இந்த சைடில் தள்ளி கொண்டு வந்து, அதாவது அந்த இடத்த வந்து நம்ம நாட் போட்டு லாக் பண்ணுற மாதிரி தான் இது. அதுக்கப்புறமா எடுக்கிற ஜரி த்ரெட்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சைடில் உள்ளே தள்ளி கொண்டு போய் குத்தி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் கண்டிப்பாக வந்துடும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. மெதுவாக பண்ணி காட்டுறேன். தள்ளி மெதுவாக குத்தி மேலே எடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை கொஞ்சம் இந்த சைடு தள்ளி த்ரெட்டை நல்லா ஒன்றா சேர்த்துக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்களா, சென்டரில் ஒரு டைமண்ட் மாதிரி ஷேப் அது இந்த இடத்துல வருதா. இது 2 மெத்தடுமே பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான். 2யுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காண்டி ஸ்டோன்ஸு, பீட்ஸு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் உள்ளே தள்ளிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போடணும். அடுத்த ஒரு குட்டி செயின் போட்டு அதை லாக் பண்ணியாச்சு. இப்படி தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடணும். உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்தது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சும் 2 மெத்தட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஷேப் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்டிச் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். போன ஸ்டிச் இருக்கிற மாதிரியே இருக்குதா. இது அதாவது நான் உங்களுக்கு வந்து 2 லோடிங் ஸ்டிச், அதாவது ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்லையும் நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை போடலாம். பட்டன் ஹோல் லோடிங் ஸ்டிச்சை வச்சும் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை போடலாம். பட்டன் ஹோல் லோடிங் வச்சு யாரும் போட்டு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதையும் நீங்கள் கற்றுக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே நம்ம கற்றுக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த 2 மெத்தடையும் சொல்லி கொடுத்தேன். ஓகே, இப்போ நம்ம ஷேப் போகலாம். ஃபஸ்ட்டு ஷேப் சென்டரில் குட்டியாக ஒரு ரவுண்ட். இந்த ரவுண்டை நீங்கள் எப்படினாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க, பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை அந்த சென்டரில் ஒரு ஸ்டோனை கூட ஒட்டி விட்டுருங்க. அது உங்களோட சாய்ஸ். அதுக்கப்புறம் அதை சுற்றி இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இந்த ரவுண்டை நீங்கள் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வச்சு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஃப்ளாட் லோடிங் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதில் பட்டன் ஹோல் ஃபில்லிங் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இப்போ 2வது போட்டோம் இல்லையா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி போடுங்க. போட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். சென்டரில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இதுலேயும் நீங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ண அந்த ரவுண்டு சர்க்கிள்லாம் பார்டருக்கு நான் செயின் கொடுக்காம பீட்ஸ் கொடுக்குறேனாலும் ஓகே, அது உங்களோட இது. ஆனால் நான் இன்னும் பீட் ஸ்டிச் சொல்லி கொடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ 2வது இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஷேப். இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக கொஞ்சம் போக போக வந்து ஷேப்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஈஸியாக பண்ணிடுவீங்க. ஸோ கொஞ்சம் ட்ரைனிங் வேணுங்கிறதுக்காண்டி ஷேப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.
இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த சென்டரில் வருதில்ல கேப்பு, இந்த இடத்துல தான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வரும். உங்களுக்கு இந்த சென்டரில் நீங்கள் போன தடவை சொன்ன மாதிரி ஸ்டோன்ஸ் கூட ஒட்டிக்கலாம். இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிச்சை வச்சு அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் வச்சு அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான், ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நான் இப்போ இதை எப்போவுமே எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான் இதுலேயும் சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எதுலேயுமே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா